யூரின் இன்ஃபெக்ஷன் இன் பிரெக்னன்சி. ஸோ கர்ப்பமாகும் பொழுது நம்மளோட கர்ப்பப்பை வளரும் பொழுது அது யூரின் பையில் அழுத்தி சில நேரங்களில் யூரின் ஸ்டாக்னண்ட்டாக உள்ளே இருக்கும் பொழுது யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது சிலர் ஒரு வேகான ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அடி வயிறில் வலி இருக்கிறது, இல்லை யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லி கன்சல்டேஷன் வரவங்க இருக்காங்க. இதில் இன்னொரு செட் ஆஃப் பாப்புலேஷன் எப்படின்னா, எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது, பட் ஆனால் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது அதுல யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த செட் ஆஃப் பாப்புலேஷன்ஸ்ல நம்ம ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுமே பிரெக்னன்சிக்கு ரொம்ப கெடுதலான விஷயம். ஸோ என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த மாதிரியான யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கு, எந்த வகையான பாக்டீரியா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கு சென்சிட்டிவான ஒரு ஆன்டிபயோட்டிக்கை போடணும். ஒரு 5 days to 7 days போட்டதுக்கு அப்புறம் தவறாம திருப்பி ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து அந்த பாக்டீரியா முழுமையா நம்மளோட யூரின்ல இருந்து அழிஞ்சிருச்சா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நிறைய பேர் இந்த ரிப்பீட் யூரின் டெஸ்ட்டை எடுக்காம விட்டுறதுனால சம்டைம்ஸ் நம்ம போடுற மாத்திரைக்கு நம்ம பாக்டீரியா அழியாம அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது நிறைய பேரில் நம்ம ஏர்லி ப்ரெக்னன்சி டைமில் அபார்ஷன்ஸ் ஏற்படுறதையும், மிட் ப்ரெக்னன்சி டைமில் கொரப்ரசவம் ஏற்படுறதையும், பனிக்குடம் உடஞ்சு பாப்பா வெளியே வர்றதையும் பார்க்குறோம். ஸோ ட்ரீட்டபிளான ஒரு யூரின் இன்ஃபெக்ஷனை சரி செய்யும் பொழுது ஒரு ஹெல்த்தியான சேஃபான ப்ரெக்னன்சியை டெலிவரி வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம்.